சீர்காழி தொகுதி நீங்கள் உங்கள் திண்ணத்தில் நில்லுங்கன்னு சொன்னாங்களே, அப்புறம் அதையும் உதயசூரியன் அவங்க கம்பல் பண்ணி நீங்கள் தான் கடைசியில் அதை நின்றுக்கிட்ட சொன்னீங்க. எனக்கு என்ன பண்ணீங்க நம்பி வந்தது? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ஸ்டாலின்? நீ வந்து ஒரு நன்றி இல்லாத மனிதன்னா வைக்கோ. ஸோ பேசு, 1000 பேர் சித்தார்த். நீ போய் இன்னைக்கு போய் கேட்டில் நிற்காதானே பாக்கி, விஜய் விட்டு கேட்டில் நிற்காதானே பாக்கி. இவ்வளவு புகழ்ந்து பேசுறிய என்ன அர்த்தம்? அரசியல் வயசா விஜய்க்கு இருக்குமா? இப்போ எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. திமுகவுக்கு தான் எந்த கட்சி கூட்டணி இல்லை. திமுகவுக்கு எந்த கட்சி கூட்டணி இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி 1 மாதம் வந்துருச்சு. இங்கே திமுகவை ஆதரித்தவங்கெல்லாம் அவங்க பவருக்கு வந்து கம்யூனிஸ்டுகளே ஓடி போயிட்டாங்க, கூட்டணியாக இருந்து ஓடி போயிட்டாங்க. அவரு நல்லவங்க மதிக்கணுங்க. நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன் இல்லையா? வைகோ அவர் நம்பி வந்துட்டார், நான் நம்பி வரல. நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்திருக்கேன், அவன் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த ஆள் வந்திருக்காரு. சொன்னாரா நேரிட்ட? நம்பி வந்துட்டார், ஒரு பையனை காப்பாற்றி எம்பி ஆக்கியிருக்கேன். அவன் நான் ஒன்றும் நம்பி வந்தில்லை. ராஜேஷ் அவரோட கொடுக்கும்போது நீ தானே அழிச்ச. உனக்கு என்னையா இருக்கு? நீ வைக்கவும் நீ ஒன்று தான் ஐயா. தமிழக பாஜக ஸ்டாண்ட்லேருந்து கேட்குறேன் சார். ஒரு மாதிரி ஒரு தாவேக்காவும் ஒரு எதிர்ப்பு அணியில் இருக்காங்க, திமுக எதிர்ப்பு அணியில் இருக்காங்க, ஒரு 2 பலமான எதிரிகள். இன்னொரு பக்கம் பாஜக இருந்து அண்ணாமலை போய் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டு பாஜக இந்த அரசியல் சமாளிக்கிறதுக்கு என்ன நான் சொல்கிறேன், பாஜக வளர்ந்துட்டு தானே இருக்கு. காங்கிரஸ் இங்கே ஆளுங்கட்சியாக இருந்த 67 வரைக்கும் காங்கிரஸ் பாஜகவோட மோசம் வச்சு பாஜக வளர்ந்துட்டு தான் இருக்கு. அந்த காங்கிரஸோட நிலை என்ன? அந்த காங்கிரஸோடைய நிலை என்ன? அந்த ஹிந்துவில் ராம்கிட்ட ஒரு லெட்டர் எழுதினான், பாஜக ஸ்ட்ரகிளிங்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். ஏன் முட்டாள்கள் மாதிரி எழுதியிருக்கீங்க? காங்கிரஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங். பாஜக வந்து தேசிய கட்சி, காங்கிரஸோட அதிகமாக வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். எல்லா இடத்துலையும் தாமரை கொடி பற்றி நீங்கள் வந்து கட்டமன் ஆகிட்டீங்க, எறும்பு தேஞ்ச கதையாக இருக்கீங்க. முதல்ல காங்கிரஸ் ஸ்ட்ரகிளிங் போடுறது இன்னும் போடியா, பிஜேபி ஸ்ட்ரகிளிங் சார். பாஜக என்ன சார்? அண்ணாமலை போயினால ஏதாவது பாதிப்பு இருக்குதா? நான் அண்ணாமலைக்கு நான் நல்ல நண்பர் தான், அவர் நல்லா இருக்கட்டும். அவங்களை 15,000க்கு மேலே 3 நாளைக்கு மேலே ஏறுறதா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஃபோன் பண்ணுறாங்க, இதை கொஞ்சம் ஆரோக்கியமாக நினைக்கணும், தவறாக நினைக்கக்கூடாது. நீங்கள் தலவாய் சுந்தரம் நீங்களே 2 தடவை ஃபோன் பண்ணலாம், 2 ஆதரவு வந்துடும். புரியுதா? இது ஒரு நெரேட்டிவ் தான். இந்த ஆதரவு வளைகுடா நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பா உள்ள இளைஞர்கள் நேரம் போல் என்னவோ போட்டுருவாங்க. சீரியஸாக எத்தனை பேர் வந்தாங்க? 15ல் எத்தனை பேர் வந்தாங்க? இப்போ பல பேர் திரும்புகிறாங்க. இப்போ நேற்றே நான் கோவில்பட்டியில் வட்டாரத்தில் நான் கூட்டத்துக்கு போயிருந்தேன். கீழே கிட்டத்தட்ட அங்கே போன நிர்வாகிகள் 20 பேர் எங்கிட்ட வந்துட்டாங்க. அதனால் பாஜகவுக்கு எந்த சேதாரம் இல்லை. இப்போ வைகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கார். ஆனால் வந்து திமுகலேருந்து எல்லாருமே போயிட்டாங்க. வைகோ உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனால போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. வந்து எப்படி பார்க்குறீங்க அன்றைக்கி வைகோ சீர்காழி தொகுதி நீங்கள் உங்கள் திண்ணத்தில் நில்லுங்கன்னு சொன்னாங்களே, அப்புறம் அதையும் உதயசூரியன் அவங்க கம்பல் பண்ணி நீங்கள் தான் கடைசியில் அதை நின்றுக்கிட்ட சொன்னீங்க. சீர்காழி தொகுதி உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? சரி, 3 தொகுதியில் 1 தொகுதி கொடுத்தாங்க இல்லையா? பிறகு உங்கள் மகன் திருச்சியில் நிற்கும்போது என்னாச்சு? நேருக்கும் உங்கள் மகனுக்கும் சரியாக வரல. ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஸ்டாலினை கேட்குறேன், ஸ்டாலின் நான் திருப்பி தான் பின்னாடி சொல்கிறேன். நம்மளை நம்பி வைகோ வந்துட்டாரோ பையனை, அவர் மகனை நம்மளை நம்பி வந்துட்டாராம் ஸ்டாலின் சொல்கிறார் வைகோ. ஆனால் அவர் மகனை எப்படியா ஜெயிக்க வைங்க திருச்சியில் பார்லிமெண்ட்டுக்கு. ஆனால் உங்கள் நம்பி நான் வந்தேனே. எல்லா வேலையும் ஈழப்பிரச்சனையோ அங்கே 24 ஹவர்ஸ் அறிவாலயத்திலேருந்து வேலை பார்த்ததோ மற்ற வேலைகளோ அவ்வளோ வேலையும் பார்த்தேன் இல்லையா? ஒரு லிஸ்ட்டே போடலாம் உங்களுக்காக உழைச்சது. எனக்கு என்ன பண்ணீங்க நம்பி வந்தவங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ஸ்டாலின்? வைகோ என்ன செய்கிறாரு? நேற்று வரைக்கும் மோடி மோசமானவர், பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுங்கிறல அந்த பேச்சுகள் புஸ்தகத்தை வந்து வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிடுத்துள்ள. சிபி ராதாகிருஷ்ணன் யார்? ஆர்எஸ்எஸ் இருந்தவர், மோடியை நேசித்தவர். இப்போ கடைசியில் மோடியை திட்டிட்டு அந்த புஸ்தகத்தை சிபி ராதாகிருஷ்ணன் கையை வச்சு வெளியிடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீ பாஜக திட்டம் இல்லையா ராஜ்யசபாவில்? இப்போ கடந்த 6 வருஷம் மோடியை கடுமையாக திட்டம் இல்லை. அதில் அந்த பேச்சுகள் வருது இல்லையா? அந்த பேச்சு புஸ்தகம் யார் வெளியிட வேண்டிய கடைசியில் கட்டாயத்தில் இருக்கு? சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வெளியிடணும், தமிழ்நாடு முதலமைச்சர் வாங்கணும்னு சொல்கிறேன். இது என்ன கேவலமாக தெரியல உங்களுக்கு இல்லையா? அவரை பொறுத்தவரைங்க 98 பிறகு மாறிட்டாருங்க. 98 பிறகு அவர் வந்து சுத்தமான தங்கம். நான் தப்பாக சொல்ல, 98ல் என்னைக்கு மகன் பேச்சு ஆரம்பித்தாரோ அன்னைக்கு அழிஞ்சாருங்க. நான் எந்த வாரிசு அரசியல் கூடாதுன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ அதை மகனை கம்பல்சனில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இன்னைக்கு படாத பாடுபடுறாரு.
மகன் எல்லா விஷயத்துலையும் ஏதோ தலைவர் ஆகிட்டா, மாபெரும் தலைவர்னா ஒரு 4 பேர் ஃபேஸ்புக்கில் நெரேட்டிவான தூக்கி எழுத மகன் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக மதிமுக தூக்கி சுந்தாப்புல அவன் பேசிட்டு இருக்கான். ஸ்டைல் ஒரு மாதிரி இந்த இடத்துல பட்டி கட்டிக்கிட்டு இந்த வட்டம் கண்ணாடியை வெளியே போட்டுக்கிட்டு போகிறான். இவன் என்ன இருக்குது சார்? இப்படி தான் இந்த அரசியல் என்ன பேசுறதுக்கு? விதியே தமிழ் சாதியன்னு பாரதிய பாட்டு தான் நினைக்கிறது. என்ன தகுதி இருக்குது அந்த பையனுக்கு? நீ எம்பி ஆனப்புறம் தான் நீங்கள் வர. அதுக்கு எல்லாரும் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு அவர் அரசியலுக்கு வரணுனாங்க. உங்கள் அப்பா சொன்னால் எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை எவ்வளவு ஜாம்பவான்கள், அத்தனை பேரையும் ஒன்றும் இல்லாமல் தலகுனி வச்சிய, அத்தனை பேர் நாசம் பண்ணீங்க அரசியலில். எதுக்கு 5 பேர் தீ குளிச்சாங்க? வாரிசு அரசியல் கூடாது. திமுகவில் ஸ்டாலினை வளர்த்து விடார் கலைஞர். வைகோ நல்ல உழைப்பாளி, திமுகவுக்கு உழைச்சவர், நல்ல ஆற்றலாளர். அவரை புறந்தளிட்டோ மகனை கொண்டு வர்றார். இது தானே வாரிசு. இப்போ அந்த 5 பேருடைய உயிரை நீ விலைக்கு வாங்கி கொடுத்துருவியா? எல்லாம் இளைஞர்கள். இப்போ அந்த 5 பேர் தீ குளித்தவங்க உடைய ஆன்மா உன்னைய கேட்கும் இல்லையா? பின்காலத்தில் பாவம் இல்லையா? இப்போ மகனை தைரியமாக கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். என்ன அர்த்தம்? இந்த சொத்துக்கெல்லாம் இனிமேல் அப்போ வேறு யாராவது எடுத்துக்கூடாது, பையன் எடுத்துக்கிடக்கூடாது வந்து நிப்பாட்டினீங்களா? எங்கே தாயகம்? நானும் கண்ணப்பன் மதுராந்தகாரமும் கஷ்டப்பட்டு பல தடவை அலைஞ்சி அந்த வாங்கணும். அதுக்கு மதுராந்தகாரம் வாங்கும்போது 75 லட்ச ரூபா கொண்டு வந்து கடனாக கூட திருப்பி கொடுத்துட்டோம். அதே மாதிரி செங்கல்பட்டில் ஒரு ஆஃபீஸு, திருச்சியில் ஒரு ஆஃபீஸு, கோயம்புத்தூர் ஒரு ஆஃபீஸு, இப்படி ஒரு 4-5 ஆஃபீஸு. இந்த சொத்துக்கள் வேறு யாருக்கும் போட நான் வச்சுக்கிடணும். அதுக்கு தான் அந்த நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யாருமே இல்லையா மதிமுகவில் ஒரு பொதுச்செயலாளர் உங்கள் காலத்து பிறகு? நீ ஒரு நன்றி இல்லாத மனிதன்னா வைகோ தான். ஸோ பேசு, 1000 பேர் சித்தார்த். நீ போய் இன்னைக்கு போய் கேட்டில் நிற்காதானே பாக்கி? விஜய் விட்டு கேட்டில் நிற்காதானே பாக்கி? இவ்வளவு புகழ்ந்து பேசுறிய என்ன அர்த்தம்? அரசியல் வயசா விஜய்க்கு இருக்குமா? வீட்டுக்கு வந்தவுடனே அப்படி புழங்காத ஆகிறிய. ஒரு விஜய் வந்த உடனே ஏதோ பெரிய மகாத்மா காந்தி வந்தாப்புல, பெரிய யாரோ வந்தாப்புல, நீ அப்படி புழங்காத மாதிரி அவ்வளவு உன் பல்லு எல்லாம் காட்டுறிய. என்னையா விஜய் உனக்கு செஞ்சுட்டு போகிறாங்க? எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. கிராஃப் மேலே ஒரு நாள் கீழே வரும். இந்த கண்ணதாசன் என்கிட்ட சொல்லுவார், ரொம்ப அவர் நெருங்கினவர், என்னை நைனான்னு தான் கூப்பிடுவார். அவரோட வயசு ரொம்ப கம்மி. எங்கள் ஊர் கோவில்பேட்டை பக்கம் ஒட்டணத்தில் ரொம்ப நாள் குடியிருந்தார். இந்த நாயுடு வீட்டுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பார். நைனா, நீங்கள் வைணவன், நீங்கள் காலை எடுத்த உடனே திருமண்ணிடுவீங்க, சைவங்க ஊதி போடுவாங்க, எல்லாம் மண்ணு தான். இந்த மண்ணுக்கு நம்ம போக போகிறோம். இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷம் வாழ்வோம். 4 பேருக்கு முடிஞ்சால் உதவி பண்ணுவோம், இல்லைன்னா அவங்களுக்கு கெடுக்க வேண்டாம். இதுதான் அதோடைய தாத்பரியம் பார். அது மாதிரி என்றைக்கா ஒரு சாக போகிற, இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக யாரையும் சங்கடப்படுத்தாமல் வாழ்ந்துட்டு போவோம். எத்தனை சங்கடப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ பேருக்கு, எனக்கெல்லாம் எவ்வளோ அழிவுங்க வைகோனால. அந்த நேரம் வளர்கிற நேரம், அந்த நேரம் எனக்கெல்லாம் பீக் நேரம். 30லேருந்து அந்த 40 வயசு ஒரு மாதிரி, அது வரைக்கும் கல்லூரியில் படிச்சுட்டு வரோம். அந்த 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 40 வயசுக்குள்ளே முடிச்சாச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 40-45க்குள்ளே உங்களுக்கு ஏறலைன்னா அந்த வயசில் உங்களோட மாட்டிக்கிட்டு நான் கட்டப்பட்ட கஷ்டம் சாதாரண கஷ்டமா. இன்றைக்கி இருக்க சின்ன பையன் 2001 பிறந்திருப்பான், அவனுக்கு என்ன தெரியும்? அவர் ராஜ்யசபாவுக்கு யார் அனுப்பி விட்டாங்க? நான் இல்லை ராஜ்யசபாவுக்கு போயிருப்பார் 2000 ரூபா. பிரபாகரனுக்கு ஒரு தெரியுமா? இன்றைக்கி சின்ன பையன் 2001 பிறந்த வயலுக்கு என்ன தெரியும்? 70-80 நடந்ததெல்லாம் தெரியுமா? அந்த பையனை வச்சுட்டு, மகனை வச்சுட்டு அவர் கட்சி நடத்துகிறாரு. ஏதோ அவர் தனி மனிதனாக போயிட்டுருக்கார், அவ்வளோதான். இன்றைக்கி இந்த கூட்டணி சேர்ந்தால் 2 பேர் எம்எல்ஏஸ் கிடைக்கத்தான் எல்லா கட்சிக்கும் அந்த காலத்துக்கு கிடைக்கும். சின்ன கட்சினா கூட கிடைக்கும். ஏதோ போயிருக்காங்க, பார்ப்போம். அது மாதிரி திமுக பாஜக முன்னாடி கூட்டணியாக இருந்ததை பற்றி கூட சொன்னீங்க. சரி, இப்போ திரும்ப கூட திமுக பாஜக கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல்களும் வருது. அது எனக்கு தெரியலை. யாரும் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. காலம் பதில் சொல்லும். அது கடைசியில் பாஜக இவங்க நெருங்கி வரல, இவங்களுக்கு வேணால் அவங்க நெருங்கி போகலாம். அது எப்படி எனக்கு தெரியாது. அது மோடி என்ன முடிவு பண்ணுறாங்களோ, நிட்டின் நவீன் என்ன முடிவு வராரோ, அமித்ஷா என்ன முடிவு வராரோ, அது அவங்க முடிவு, டெல்லி முடிவு. நிரந்தர எதிரிலும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. இப்போது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. திமுகவுக்கு தான் எந்த கட்சி கூட்டணி இல்லை, திமுகவுக்கு எந்த கட்சி கூட்டணி இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி 1 மாதம் வந்துருச்சு. இங்கே திமுகவை ஆதரித்தவங்கெல்லாம் அவங்க பவருக்கு கம்யூனிஸ்டுகளே ஓடி போயிட்டாங்க, கூட்டணியாக இருந்து ஓடி போயிட்டாங்க. நேற்று கம்யூனிஸ்டுகளை அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் என்ன திமுக கூட்டணி இல்லைன்னு. அது நியாயம் இல்லை. அவங்க தாரில் ஜெயிச்சிங்க 1000 பேர். ஏன்னா இப்படியான தனிமரமாக திமுக இருக்குது. திமுகவுக்கு ஒரு துணை தேவை. அப்படி இருந்தாலும் அவங்க தான் அதை எடுக்கணும். பாஜக கவலை இல்லை. எல்லா இடத்துலையும் கொடி, நேற்று 2-3 நாள் ப்ரோக்ராம் போனேன் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. எல்லா இடத்துலையும் கொடி பறக்குது.
இத்தனைக்கு கொடியை எடுக்க சொல்லிட்டாங்க தேர்தல் நேரத்தில். மற்ற கொடிக்கம்புங்களில் பாஜக தேர்தல் முடிஞ்சு கொடிக்கம்பத்தை ஊனிட்டான். நான் சொல்லவும் இல்லையா, பாஜகக்காரங்க வந்து இந்துத்துவான்னு ஒன்று தான் அவன் சித்தாந்தம். அந்த காரியகர்த்தான்னு ஏன் பண்ணுறாங்கன்னா செயல் வீரன் தான் சொல்லுவாங்க. காரியகர்த்தாம்பாங்க இல்லையா, அமைப்பு செயலாளரே, ஒன்றிய செயலாளரே, நகர்ச்சி காரியகர்த்தாக்களே, செயல் வீரர்களே தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பாஜக கொடி அவன் ஊனிட்டான். தேர்தலுக்காக எடுக்க சொன்னீங்க, மறுபடியும் ஊனிட்டான். மற்ற கொடி கம்பங்களுக்கு காணோம். எடுத்தது 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு, அழுது வடியுது. இப்படியான நிலைமை. அதனால் பாஜகவுக்கு எந்த அளவு இல்லை. இப்போ நான் என்னை பொறுத்தவரை ஏடா இந்த திராவிட இயக்கத்தில் அலைஞ்சு திரிஞ்சோம், மன நிம்மதி இல்லாமல் இப்போ நினைக்கிறேன். இப்போ திமுக தோல்விக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு அந்த கமிட்டி இன்னைக்கு ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுத்துருக்காங்க. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2014 பாராளுமன்ற தேர்தல் அப்போ திமுக தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. இது கொடுத்தீங்க, ஆய்வு கொடுத்தீங்க. என்ன கொடுத்தீங்க, அது செயல்படுத்தப்பட்டதா? 2014 தலைவர் கலைஞர் தான் என்னை பேரை போட்டார். இவனை போட்டால் தான் சரியானு. அதில் வந்து திருத்துறைப்பூண்டி கல்யாண சுந்தரம் மூத்தத்தில் அண்ணா காலத்தால், கலசபாக்கம் திரிவேங்கடம் அவர் அண்ணா காலத்தால் நீண்ட காலம் எம்எல்ஏ வந்தவர், ஒரு 4-5 டேர்ம் எம்எல்ஏ இருந்தவர். இப்படி சீனியர் லீடர்லாம் நாங்கள் எல்லாம் அந்த அறிக்கையை வந்து நான் என்னையும் பேர் போட்டது ஸ்டாலின் விரும்பலை 2014. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் ஏன் தோத்தோம்னு ஏன்னா கலைஞர் என்ன சொன்னார், நீங்களாம் டூர் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். நீங்கள் அன்றைக்கி ஸ்டாலினுடைய மூடு சொல்கிறேன், போயிட்டு வாங்கன்னாரு. சரின்னு நாங்கள் முடிவெடுத்தோம். பிறகு மறுநாள் எங்களை எல்லாம் ஸ்டாலின் சந்திக்கணும்னு சொன்னார். அறிவாலயம் போனோம். நீங்கள் டூருக்கு போக வேண்டாம், இங்கேருந்து வர்ற பெட்டிஷன்களை எடுத்து என்னென்ன பெட்டிஷன் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அறிக்கை தயார் பண்ணுங்கள். நான் இருக்கனால அதை என்னை போட்டதே அவருக்கு பிடிக்கலை. கலைஞர் எனக்கு நெருக்கமாக இருப்பார், ஸ்டாலின் இருந்தால் நான் அதனால தான் வெளியே வந்தேன், இருக்க முடியாது. என்னை போட்டவர் போய்ட்டு 2வது டூர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அறிக்கையை நான் பிறகு கடைசியில் அறிக்கை கம்ப்ளீட்டாக நான் டிக்டேட் பண்ணி முரளின்னு டைப்பிஸ்ட் இருக்காப்புல தயாரித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கம். அதில் அறிக்கையில் சொன்னதில் அந்த மாவட்டத்தை மட்டும்தான் 65 பிரித்தாங்க, வேறு ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் இல்லை. நான் என்ன சொன்னேன், அந்த அறிக்கையுடைய பரிந்துரைகள் மாவட்ட செயலாளர்கள் திமுக மாவட்ட செயலர் 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே குறுநில மன்னர் மாதிரி இருக்கிறாங்க. குறிப்பாக ஏடிஎம்கிலேருந்து வந்த மாவட்ட செயலாளர்கள் பேர்களே போட்டேன். KKSSR ராமச்சந்திரன், ஏவா வேலு, அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் போட்டு ஏடிஎம்கிலேருந்து வந்தவங்க. அப்போ செந்தில் பாலாஜிலாம் வரல. இவங்களாம் குறுநில மன்னர் மாதிரி இருந்துட்டு இவங்க தான் எல்லாமே திமுகன்னு கொண்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போய் மிஸ்ஸாவில் ஜெயிலுக்கு போய் இலங்கை தமிழ் பிரச்சனை ஜெயிலுக்கு போகிறவங்களெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, ஒரிஜினல் திமுக காரங்களை. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் ஸ்டேண்டிங்லாம் படம் போடுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக அவங்க மகன் ஸ்டாண்டிங்காக போடுறாங்க. கலைஞர் படத்தை முகத்தை மட்டும் ஒரு ரவுண்டில் போட்டு சுருக்கிடுறாங்க, அண்ணா கலைஞர் படத்தை. இது நல்லதல்ல. ஒரு குடும்பம் தான் அங்கே மாவட்டமாக இருந்து அந்த மாவட்ட செயலாளர் குடும்பம் தான் ஆதிக்கம் செலுத்துது. அதை வந்து சுருக்கணும், அவங்களை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்யணும். அப்படி எச்சரிக்கை செஞ்சு மறுபடியும் செய்யாத அந்த மாவட்ட குடும்ப ஆதிக்குள்ள மாவட்ட செயலாளரை நீக்கணும். அது பிறகு இன்னென்ன மாவட்டங்களில் இன்னென்ன மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவோட இன்னும் நெருக்கத்தில் இருக்காங்க, திமுகவுக்கு வந்த பிறகும் அதிமுக கூட நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்போ ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற நேரம் கான்ட்ராக்டு வேறு தொழிலில் பண்ணுறாங்க, கல்குவரி எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45 பரிந்துரைகள் கொடுத்தோம். படித்தார் கலைஞர். படிச்சுட்டு நல்லா எழுதியிருக்கப்பா, இது நம்ம ஒரு கூட்டம் போட்டு நம்ம என்ன செய்கிறதுன்னு முதல்ல நம்மளாக ஒரு கூட்டம் போட்டு அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டு போட்டு இனிமேல் தீவிரமாக களை எடுக்கன்னு சொன்னார். பிறகு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டிஷன் வந்திருப்பா, கெட்டி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன், சர்மநாதன்கிட்ட வாங்கிட்டு போயிரு ஆன்னு என்கிட்ட சொன்னார். கலைஞரை பார்த்துட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டோம். அது பிறகு அறிக்கை படித்த பிறகு இது அறிக்கை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்தோம். அறிக்கையை படிச்சுட்டே என்கிட்ட சொன்னார். நான் மட்டும்தான் இருந்தேன். கீழே வந்து கேட்க சர்மநாதன் கீழே அப்போ இருக்கிறார். சார் அந்த ஃபைல் தலைவர் கெட்டி அந்த பெட்டிஷன் ஃபைல் ஒரு 300 பெட்டிஷன் இருக்காமே, அதை கொடுங்க சார். அது இவர் ஸ்டாலின் வாங்கிட்டு போயிட்டாருன்னாரு. சரி என்கிட்ட தானே கொடுக்க சொன்னார் தலைவர் சொன்னார். ஆமாம் உங்கள்கிட்ட தான் கொடுத்தா அவர் வாங்கிட்டு போயிட்டாரா, அவர் ஒரு வேளை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். பிறகு நான் மறுநாள் நானாக கேட்குறதில்ல, ஸ்டாலினுக்கும் எனக்கு சரியாக வராது. அவர் லண்டன்லாம் கூப்பிட்டு போய் நன்றி இல்லாமல் இருந்தார் என் மேலே. அவள் ஒய்ஃபும் எனக்கு பிடிக்காது, மருமகன் பிடிக்காது. இந்த பையன் நல்லா இருப்பான், உதயநிதி வாங்க அங்கிள் நல்லா இருப்பான். நான் பிறகு அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பிறகு ஆஃபீஸில் ஜெயக்குமார் இருந்தார் மேனேஜர், அவர் போய் இறந்துட்டார். சார் ஏதாவது ஃபைல் கொடுத்தாரா தலைவர் எழுத்து? சார் அந்த ஃபைல் வந்து தங்கந்த நர்ஸ்கிட்ட கொடுத்துட்டார் சார் தலைவர். எதுக்கு சார்? என்கிட்ட தான் தலைவர் கொடுக்க சொன்னார், உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டான்ட்டார் சார்.
கலைஞர் என்கிட்ட கொடுக்க சொல்கிறார், நான் தான் இது. பிறகு இவர் அந்த ஃபைலை தங்கத்தினரசு கொடுத்தா அப்புறம் என்ன அர்த்தம்? நாங்கள் கட்சிக்கு நல்லது தானே பண்ணுறோம், தனிப்பட்ட கோபத்தை காட்டுறோமா? இவ்வளோ தைரியமாக எழுத முடியுமா? நாங்கள் அறிஞ்ச விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள், கட்சிக்காரர் சொன்ன விஷயங்கள் அப்படியே எழுதுனேன். அந்த அறிக்கை அப்போ தலைவர் உடல்நிலை பலவீனப்பட்டு போட்டார். அந்த அறிக்கை நிறைவேற்றல. 65 மாவட்டங்களாக பிரித்தது மட்டும் பிரித்தாங்க. அப்புறம் அந்த அறிக்கை எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த அறிக்கை என்கிட்ட காப்பி இருக்குது, ஆனால் அதை இப்போ சொல்லக்கூடாது, நிறைவேற்ற அமைச்சு கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த அறிக்கை வாங்கியிருக்காங்க. இவன் அதே கருத்து தானே சொல்லியிருக்காங்க. நான் சொன்னாப்புல அவ்வளோ கூர்மையாக ஒன்றும் சொல்லலையே, நுட்பமாக சொல்லலையே. நான் 0.1, 0.2, 0.3 ஆனால் இந்த இடத்துல அந்த பேர்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா முடிஞ்சு போச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு சிலர் செத்து போயிட்டாங்க, ஒரு சிலர் இல்லை. இப்போ அவங்கள பற்றி சொல்லக்கூடாது. அவ்வளவு ஆதாரத்தோடு கொடுத்தேன். இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எல்லாரும். இந்த அறிக்கை வச்சு என்ன செய்வாங்க? அதே மாதிரி தான் குப்பையில் விடுவாங்க, அவ்வளோதான். இதே குப்பையில் விட்டுருங்க. நான் தான் பல தடவை சொல்லிட்டேன், இது வாங்கி இப்போ எதுக்கு? சும்மா ஒரு ஆறுதல். அப்பா அடிபட்டுச்சுப்பா, கல்ல எப்படிப்பா அடி வச்சியே? அப்படியா, பரவாயில்ல, இங்கே நீ சரியாயிரும் மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒப்புக்கு உதவி. அது மாதிரி இது அவ்வளோதான். ஒன்றும் நடைமுறைக்கு வரப்படல. திமுக ஆல்மோஸ்ட் கலைஞர் காலத்து வரை கொஞ்சம் இருந்ததுங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க, பணத்தை வச்சு மருமகனை வச்சுட்டு நெரேட்டிவில் வாழ்ந்தாங்க, பொய்யா எழுதி. இப்போ இந்த இவன் சொல்லான இந்த பள்ளி, நேற்று ஒரு டிவியில் சொன்னா பாருங்க, அந்த பள்ளி கல்வி ராஜ்குமார் சொன்னால, அங்கே டீனரில் ஒரு ஆஃபீஸ் போட்டாங்க, மிஷினில் போட்டு படங்களை போட்டு என்னாங்க, அதுக்கு வந்து பள்ளிக்கூடங்களுக்கு என்னென்ன சப்ளை பண்ணணுமோ அதுக்கு அவங்க தான் கொடுக்கணும். இப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னு இப்போ எல்லாம் வரும். இன்னைக்கு கொஞ்ச நாளில் எல்லாம் இப்படி வரும். ஸ்டாலினால் எப்படி ஒரு முடிவுரை திராவிட முன்னேற்றங்கள் எழுதப்படும். ஸ்டாலின் குடும்பத்தார் அவரே நல்லவங்க, மதிக்கணுங்க. நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன் இல்லையா? வைகோ அவர் நம்பி வந்துட்டார், நான் நம்பி வரல. நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்திருக்கேன், அவன் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த ஆள் வந்திருக்காரு. சொன்னாரா நேரிட்ட? நம்பி வந்துட்டார், ஒரு பையனை காப்பாற்றி எம்பி ஆக்கியிருக்கேன். அவன் நான் ஒன்றும் நம்பி வந்தில்லை, ராஜ்யசபா அவரோட கொடுக்கும்போது நீ தானே அழிச்ச, உனக்கு என்னையா இருக்கு? நீ வைகோவும் நீ ஒன்று தான் ஐயா. கலைஞர் சொல்ல மாட்டேன், கலைஞர் எனக்கு செய்யலைன்னா கூட மதித்தார். இவன் வந்து விவரமானவன், நமக்கு உதவியாக இருப்பான், எல்லா விதத்தையும் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் பேர் வாங்கியிருக்கேன். காமராஜர்கிட்ட பேர் வாங்கி, கோவில்பட்டி தம்பின்னு வாங்கி. இதை விட எனக்கு என்ன சார் வேணும்? என்ன சார் அரசியலில் வேணும் சொல்லுங்க? காமராஜர் ஒரு நல்ல அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க, ஒரு சில விமர்சனம் வைப்பாங்க. எனக்கு என் வயசு அப்போ தான் அரசியலுக்கு வர முடியும் இல்லையா? நான் கொஞ்சம் வயசாக இருந்தால் ஓமந்தூர் காலத்தில் அரசியல், அப்போ நான் பிறக்கவே இல்லை. நான் இந்த என்னுடைய நடைமுறை காலத்தில் காண்டம்பரீஸ் என்று சொல்லக்கூடிய காமராஜரோ கலைஞர்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கணும் இல்லையா? 2 பேரும் முதலமைச்சர் தானே. நீ மதிச்சா நம்ம, நீ முதலமைச்சரே நாங்கள் நினைக்கவே இல்லையே. ஏதோ தகுதியெல்லாம் போய் காசு கொடுத்து உட்கார்ந்த ஸ்டாலின். அதே மாதிரி இவங்க வந்து விசில் அடித்து பேர குழந்தைகளுக்கு ஓட்டு போட வச்சு ரீல்ஸ் போட்டு வந்து உட்காந்து, அவ்வளோதான். எங்களுக்கு என்ன இவங்க மேலே இல்லை ஒரு அபிப்பிராயம் இருக்கும்? என்ன அபிப்பிராயம் இருக்கும்? இப்போ திமுக தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த தோல்வி காரணம் ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பம் தான். அவருடைய அமைச்சரவை சகாக்கள் அதிமுகலேருந்து வந்தவங்கள நம்பினார், அவங்களால தான். அதிமுகலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்கள நம்பினா திமுக காரங்களை தெருவில் விட்டார், மூத்த திமுக காரங்களை தெருவில் விட்டார். அவங்கள நம்பினார். ஆஸ்டின், ஏவா வேலு, ராஜகண்ணப்பன், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KKSSR ராமச்சந்திரன், இவங்க தான் அவரை தான் கட்சி நடத்த முடியும். திமுக காரன்லாம் லாயக்கு இல்லை மாமா, ஏடிஎம்கே காரன் தான் லாயக்கு. ஜெயலலிதாவுக்கு பயந்து பண்ணுவாங்கன்னா அவன் தான் நமக்கு லாயக்கு. அனு மருமக வசதி ஒரு மாதிரி உசுப்பி விட அதுக்குன்னு ஆடினார். கனிமொழிக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. என்னைக்கு உதயநிதி இருக்காரோ கனிமொழிக்கெல்லாம் தனி வழியே கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினரோட சரி, அவங்க விட மாட்டாங்க, உதயநிதி குரூப்புகள் விட மாட்டாங்க கனிமொழிக்கு எதிர்காலம் வந்து பிரகாசமாக திமுக தலைவர் ஆவாங்கலாம் வாய்ப்பிடும், MP ஆகிக்கலாம். அவ்வளோ. இதுதான் திமுக அரசியல், நான் பார்த்த திமுக அரசியல். நன்றி.